ஸோ நான் இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு சின்னதாக கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆனியன், கோஸு அண்ட் தென் கேரட்டு துருவி வச்சுருக்கேன். அண்ட் நான் மில்க் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால என்னோடய பேபிக்கு கொஞ்சம் நான் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், வெஜ்ஜஸும் ஆப்ஷனல் தான். நீங்கள் இதில் கேப்சிகமும் போடலாம். என்கிட்ட வந்து கேப்சிகம் இல்லை, ஸோ அதனால கேப்சிகம் நான் போடல. அண்ட் சவாலில் வந்து நான் பட்டர் போட்டிருக்கேன் கொஞ்சம். நீங்கள் எண்ணெயும் போடலாம், நெய்யும் போடலாம். நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டருமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால நான் பட்டர் போட்டிருக்கேன். மிக்சிங்கில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். நான் வந்து பச்சை மிளகா போடல, ஏன்னா பச்சை மிளகா வந்து அங்கே மாட்டிக்கும். ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால நிறைய காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து இது போடலை, லைக் பச்சை மிளகா போடல. லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறேன், சால்ட் போட்டு அப்புறம் பெப்பர், ஏன்னா நான் பச்சை மிளகா போடலை. ஸோ பச்சை மிளகா வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு சூடாகிறதுனால நான் வந்து பச்சை மிளகா போடல. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு பேனில் ஊற்றிடலாம். தவாவில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வீட் பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஸோ பிரெட் வந்து இந்த பக்கம் இப்படி போட்டு கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் இந்த முட்டை இதுலேயே வந்து கொஞ்சம் டிப் பண்ணி திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு மடித்து சீஸ் வச்சிடலாம். ஸோ நான் வந்து இதை திருப்பி போட்டுட்டேன். பிரெட் வந்து திருப்பி போட்டுட்டு ஸோ இது மேலே கொஞ்சம் சீஸ் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு எக்ஸஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் இப்படி பக்கமாக மடித்து அண்ட் இதை எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விச் ரெடி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மயோனஸ் போட்டுக்கலாம், இல்லை வந்து ஏதாவது பிரெட் ஸ்ப்ரெட் போட்டுக்கலாம், என்னென்னலாம் போட்டுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். நான் இப்படி தான் சாப்பிடுவேன். அது கூட வந்து காஃபி வச்சு சாப்பிட போகிறேன்.